என் மகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஊர் உலகத்தில் எங்கெங்கோ இருக்கிற மனிதாபிக்க மனிதர்கள் என் உதவி குரல் கேட்டு எனக்கு பணம் அனுப்புனீங்க. டிஜிட்டல் இந்தியாவோட முன்னேற்றத்தை நான் உணர்ந்தேன். விடியறதுக்குள்ள அந்த முன்னேற்றத்திற்கு கலங்கமிக்கும் கயவர்கள் வழியில என் அறியாமையால எல்லாத்தையும் இழந்தேன். என் மக உயிருக்கு நானே காரணமாயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மக உயிர் இந்த உலகத்துட்டு போகுது. அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. டிஜிட்டல் இந்தியா ஒரு மனிதனை வாழ வைக்கும், சாக வைக்கும். உணர்ந்துட்டேன். பணம் அனுப்பின எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மகளே, என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ, அட பாவி மனுஷா, என்னையா பண்ணி தொலைஞ்ச? ஐயோ, கண்ணை திறந்து பாரியா, என்ன விட்டுட்டு போயிடாதயா. ஐயோ, என் செல்லமே, இனி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இனி நான் எப்படி வாழ போறேன்? ஐயோ, என் தங்கமே. இந்த வீடியோலாம் பார்த்து ஊரே காரி துப்புனா. எங்க அம்மா தூக்கல தொங்கிடுவாங்க. அந்த அசிங்கத்தை அவங்களுக்கு தரக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன தேவைக்காக கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஆப்னு நினைச்சு கடை மேல கடை வாங்கி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் பணம் அனுப்பியும் அவங்க எனக்கு செஞ்சது மனிதாபிமானமே கிடையாது. இந்த வீடியோலாம் பார்த்து எங்க அம்மா உண்மை நினைச்சு சாவறதுக்கு, ஏன் தவறுக்கு நானே விடை எழுதுகிறேன். ஏன்டா பேச மாட்டேங்கிற? அம்மா கலை, அம்மா பேசுறதோட கேக்குதா? அம்மா கலை, என்னுடைய காமைச்சியா நானும் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வாங்க கல்வி சொல்லித்தரும் புனிதமான இடத்துல இருந்துகிட்டு படுக்கைக்கு அடிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாவம் 7 ஜென்மத்தில் என்ன சும்மா விடாது. அதனால என் முடிவை நானே எடுத்துக்கிறேன். நான் எங்க விஷத்தையா பரவிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாணவிகளையும் ஆசிரியர்களுக்கு, மாணவிகளை கொடுமைப்படுத்துற ஆசிரியர்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும்.
வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிவகங்கையில் இன்று ஒரே நாளில் ஆன்லைன் மோசடியால் 5 பேர் தற்கொலை. இணையதள மோசடியை எதிர்த்து தமிழகத்தில் அங்கங்கே பிரச்சாரங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ரத்து செய், ரத்து செய், ஆன்லைன் மோசடி ரத்து செய், மத்திய அரசே, மாநில அரசே, ஆன்லைன் சூதாட்டத்தை ரத்து செய், மாநில அரசே, மத்திய அரசே, ஆன்லைன் சூதாட்டம் மீது நடவடிக்கை எடு. மத்திய அரசே, மாநில அரசே, ஆன்லைன் சூதாட்டம் மீது நடவடிக்கை எடு. வேண்டுகோள். யாரேனும் தனிநபர்கள் கால் செய்து அக்கௌண்ட் நம்பரையோ அக்கௌண்ட் விவரங்களையோ கேட்டறிந்தால் தயவு செய்து அதை யாருக்கும் பகிர வேண்டாம். மக்களாய நீங்கள் விழிப்புணர்ந்து விழித்தெழுங்கள். ஆன்லைன்ல ரம்மி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ப்ளூ வேல் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடக்கூடாது. ஆன்லைன்ல நல்ல திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நடவடிக்கை 5 கொலைக்கு நடவடிக்கை எடுக்க வரை ஓய மாட்டோம். மத்திய அரசே, மாநில அரசே, நடவடிக்கை எடு. டிஜிபி உங்களை கையோட கூட்ட சொன்னாரு, கொஞ்சம் வரீங்களா? டிஜிபி கூப்பிட்டுருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போராட்டத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து போராட்டத்தை நடத்துங்க. வாங்க மிஸ்டர் துரையன் சார். துரையன் சார். சார், மீடியால நீங்க பேசின விஷயம் எல்லாம் டிவில நானும் பார்த்தேன். சரி. உண்மையிலேயே மக்களுக்கு எழுச்சியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பத்திரிகையாளரா எந்த அளவுக்கு புரட்சி செய்ய முடியுமோ புரட்சி செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா சார், நீங்க மக்களை காப்பாத்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு. அதோட ஹெட் மிஸ்டர் சிவகுமாரை நான் வர சொல்லியிருக்கேன். கமிங் சார். வாங்க, உட்காருங்க. சார். மிஸ்டர் சிவகுமார். வணக்கம். இவர் பருந்து பார்வை பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் சார். துரையானந்த் சார். ஆன்லைன்ல நடக்கிற மோசடியை பத்தி நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பெரிய சென்சேஷனல் நியூஸே அதான். இன்டர்நெட் ஸ்கேமர்ஸ்க்கு நம்ம பெரிய டார்கெட்டா இருக்கு. ஏன்னா மக்கள் தான் சென்டிமெண்டா பேசினா ஈஸியா ஏமாந்துருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இவர் உங்களுக்கு நிறைய நியூஸ் கேதர் பண்ணி வச்சிருக்காரு. இமீடியட்டா அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கிற வழியை பாருங்க. ஓகே. என்னதான் சட்டமும் காவல்துறையும் சமூகத்துக்கு 2 கண்களா இருந்தாலும் எங்கள் பணியை தொடர இந்த 2 கண்கள் என்ன பார்வையை பார்க்குது. அது உண்மையா பொய்யா வதந்தியான உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்கள் கையில தான் இருக்கு. உங்க பரந்த பார்வை எங்களுக்கு தேவை சார். ரொம்ப நன்றி சார். சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பா சார். மணி சார். சொல்லுங்க மணிமாறன். இறந்து போன 5 பேர் வீட்டில் என்கொயரி பண்ணிட்டோம் சார். 4 பேர் வீட்டில் என்கொயரி போயிட்டு இருக்கு. இறந்து போன அந்த ஸ்கூல் அதர் வீட்டில் இந்த மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு. நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் நம்புறேன் சார். சரி, ஃபோன் அன்லாக் பண்ணுங்க. என்ன லீட்ஸ் கிடைக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ரைட் சார். லுக் இன்டு இட். ஓகே சார். கொஞ்சம் ஃபாஸ்டா பாருங்க மேடம். நம்பரெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. செக் பண்ணி பார்த்ததுல
பர்டிகுலரா அந்த ஒரே நம்பருக்கு தான் அதிகமாக கால்ஸ் போயிருக்கு மேடம். ஓ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்க்கும்போதும் அதிகமான கால்ஸ் எல்லாமே அந்த ஒரே நம்பருக்கு தான் போயிருக்கு மேடம். நம்பர் சொல்லுங்க. 9865 9865 111 710. சார் வேற எதனா டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. நான் சிவா சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். சார் ஃபோன்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேஸ் பண்ணியாச்சு. 2 நாள் முன்னாடி அந்த ஸ்கூல் வாத்தியார் இறந்த இன்சிடென்ட் சம்பந்தமா கிடைச்ச கால்ஸ், வீடியோ கால்ஸ், ஆடியோ கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே உங்க சிஸ்டரோட நம்பர்ல இருந்து தான் சார் வந்திருக்கு. நீங்க ப்ளீஸ் அவங்களுக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ணுங்க. அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க நமக்கு தெரியாது. அவியா? ஆமா சார். Are you sure? எஸ் எஸ் சார். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. தீபக் வண்டி எடு. ஓகே சார். பவி எங்கம்மா? உள்ளதான் படிச்சிட்டு இருக்கா. பவி 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 பவிமா குட்டி பவி எங்கம்மா இருக்க? பவி பவிமா பவி பவித்ரா பவித்ரா குட்டிமா. அண்ணா இப்போ கைக்கு என்னடாச்சு? என்ன பென்சில் செய்யும் போது கையை எடுத்துக்கிச்சுனா. பவி அண்ணன் இப்போ உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்திருக்கேன். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஏமா என்கிட்ட சொல்ல? சாரிண்ணா, சாரிண்ணா. உன்ட்டு நான் சொல்லாம மறைச்சிட்டேண்ணா. என்ன மன்னிச்சிடுண்ணா. சரி சரிவா. உட்காருங்க சார். தேங்க்யூ சார். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்கன்னு என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளினரி நம்ம கரஸ்பாண்டன்ட்னு நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார். நைஸ் டு நோ தட் சார். எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிசியேஷன். ஒரு குழந்தை, ஒரு ஸ்டூடெண்ட் அதோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் எல்லாம் வீட்டில் அம்மா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதிகமான டைம் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்கோர்ஸ். ஆனால் வீட்டில் அம்மா அப்பாட்ட இருந்து அவங்க என்ன ஒரு ஆதரவு, என்ன ஒரு அன்பு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதே அவங்களோட குருஸ்டையும் எதிர்பார்ப்பாங்க சார். கண்டிப்பா. நீங்கள் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட தற்கொலையை பற்றி. அதுக்காக ப்ரெஸ் மீடியாவும் சரி, ஸ்கூலோட ஒஃபீஷியல்ஸும் சரி பலவிதமான கட்டுக்கதைகள் கட்டினாங்க. ஏதோ அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அது ஒரு லவ்வில் மாட்டிட்டு படிப்பெல்லாம் சரியாக கவனிக்காமல் ப்ரெஷரில் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு. பட் அதுக்கு உண்மையான காரணம் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற இந்த மாதிரி சில டீச்சரோடனால தான் சார். இந்த விஷயத்தை நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக பெருசாக பப்ளிசைஸ் பண்ணாமல் க்ளோஸ்டாக வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு தவறான டீச்சரால் ஒட்டுமொத்த டீச்சரோட சமுதாயமே பாதிக்கப்படும். இதுக்கு மேலே இஃப் ஐ see any mishapenings in your school, I'm sorry sir, I'll have to take an action. Extremely sorry sir. Take care sir. Okay sir. Welcome.